முடி அடர்த்தி கம்மியா இருக்கு, உங்களுக்கு லேயர் கட் பண்ணிக்கணும்ன்ற ஆசையும் இருக்கு, இதை பண்ணலாமா வேணாமான்ற குழப்பத்திலையும் இருக்கீங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய வால்யூம் இருக்கிற மாதிரி ஹேர் கட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேயர் கட்னு சொல்லுவாங்க. அந்த லேயர் கட் நம்ம பண்ணும்போது நார்மலாக முடி அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கட் பண்ணும்போது நம்ம நிறைய முடி கட் பண்ணி தான் அந்த ஒரு இல்யூஷனே கிரியேட் பண்ணுறோம். பர்சனலி நான் தின்னாக இருக்க ஹேருக்கு லேயர் கட் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், ஏன்னா அது ரிஸ்க்கு. ஸோ அந்த அடர்த்தி கம்மியாக இருக்க முடியல நம்ம நிறைய கட் பண்ணி அந்த ஒரு முடி அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இல்யூஷனில் காட்ட முடியாது. இந்த வீடியோஸ்லையோ எதுலையோ பார்க்குற மாதிரியான அதே ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் போய் பண்ணுறதுனால உங்களுக்கு அதே மாதிரி திருப்பி கிடைக்காது. ஏன்னா மேபி நீங்கள் வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு முடி அடர்த்தி வேற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நான் மைல்டாக போய் பண்ணிக்கிறேன் லேயர்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லேயர் கட் பண்ணிட்டு மொத்தமாக உங்கள் முடியை பிடிக்கும் போது முடி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு லாங் ஹேராக நான் வச்சுக்கணுன்ற பர்சனுக்கு நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா யூ கட் வி கட், இது தாங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் எனக்கு ஷார்ட் ஹேராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் மீடியம் ஹேர் லென்த் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நல்ல ஷார்ட்டாக பாப் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.